சீக்ரெட் ரூம் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அதுவும் இந்த குட்டீஸ் இருக்கிறாங்களே இவங்களை வச்சு பண்ண போகிறோம். இவங்க கிரியேட்டிவிட்டிக்கு என்ன மாதிரி சீக்ரெட் ரூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் இல்லை இந்த 5 பேர் இருக்கிறாங்களே அந்த 5 பேர் அப்படியே ஒதுக்கி இவங்க வந்து சீக்ரெட் ரூம் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. தலைவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்க போகிறப்ப இவங்க எங்கே ஒழிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தலைவன் வந்து அப்படியே பார்சல் பண்ணி வெளியே வந்து அனுப்பிடுவோம். எங்கள் நீங்கள் ரெடி பண்ண ரூம் ரெடி பண்ணி எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ரெடி பண்ணிடுவீங்களா? என்ன ரெடி பண்ண போகிறேன் அதை பார்க்க தான் போகிறோம். இவனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைமுங்க. 1/2 மணி நேரம் வெளில அனுப்பிட்டு இந்த 1/2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரம் ரூம் ரெடி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தலைவனை வெளில கொண்டு போயிருங்க. இவனை கொண்டு போயிருங்க இப்போ வெளில. ஓகேங்க. இப்போ இவங்க வந்து அவங்களுக்கான சீக்ரெட் ரூம் வந்து அவங்களாம் ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கான இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி இந்த இடத்துல அப்படியே பிரிஞ்சு போய்ட்டு உங்களுக்கு இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக ஒளிஞ்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி செலக்ட் பண்ணி அந்த இடத்துல எப்படி நம்ம இன்விசிபிளாக அந்த மிரர் ஹவுஸுக்கு போகுது அந்த இடத்த ஒளிஞ்சா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஒளிஞ்சிக்கடா கிளம்புங்கடா போங்கடா இடத்த காலி பண்ணுங்கடா. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில, கூப்பிட்டோம் போவோம். என்ன தீபக் உனக்கு இடத்த செலக்ட் பண்ணியாச்சா? இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு மேலே பத்தையெல்லாம் போட்டு உட்கார. ஓ இந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு இவனை உட்காந்துக்கிட்டு மேலே சின்ன சின்ன பத்தையை போட்டு உரைக்கி ஒளிய போகிற அவ்வளோதானே? ஓகே சூப்பரா. அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். க்ளீன் பண்ணி டக்குன்னு ரெடி பண்ணுறான். அவங்க 4 மணி நேரத்தில் வந்துடுவான்டா. அடுத்த ஆள் இங்கே இருக்கான்னு தெரியலங்க. அடுத்த ஆளை பார்க்கணும் வேறங்க. குட்டி பையனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இடம் தேடி இப்போ கண்டுபிடிச்சிட்டானா? எங்கேயா ஒளிய போகிற? அக்கா மக்கா அப்படி அருமையாக யோசிச்சுக்கிறேன் பாருங்க. அதுக்குன்னு தென்னை மட்டையுமே எடுத்து வச்சிருக்கேன். எங்கே பார்த்தீங்களா? தென்னை மட்டை எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல அப்படியே உட்காந்து தென்னை மட்டையை ஒடிச்சு உட்காந்து ஒளிய போகிற அவ்வளோதானா? ஓகே தென்னை மட்டை அப்படியே ஒடிச்சு நம்ம அடுத்த ஆள் வந்து பார்த்துருவோம். அடுத்து என்ன பண்ணுறான்னு. தென்னை மட்டை எப்படி அழகாக ஒடிச்சு வச்சிருக்கேன். எல்லாம் கஷ்டப்பட்டு ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தலைவன் என்ன பண்ணிருக்கான் அவன்கிட்ட கேட்போம். இங்கே எங்கே ஒளிய போகிற? நீங்கள் வந்து இந்த மரத்துக்கு மேலே ஈஸியாக ஒளிஞ்சிருவீங்க. ரூம் ரெடி பண்ண வேண்டியதில்லை. சரி ஓகே போ மேலே டக்கு ஏறி ஒளி. லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இவங்களை பேசி அங்கே எங்கேயும் இடம் தேடி கண்டுபிடிக்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷம் நம்ம தலைவன் போலீஸ்கார் வந்துடுவார். என்ன ஓகே கார்த்தி? ஓகே ஒருத்தனுக்கு பினிஷுங்க ரூம். இவன் அப்படியே சேஃப்டியாக இருக்கட்டும். சேஃப்டியாகிறான். அடுத்தவனை பார்ப்போம். உனக்கான பிளேஸ் ரெடியாடா? என்ன பண்ண போகிறேன்? சுற்றிட்டு ஒளிஞ்சிட போகிறேன். அவ்வளோதான். ஓகே அவருக்கு அந்த வேலையை ஆரம்பிச்சிது. நீங்கள் இவனை ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடும். எப்படி ஒளிகிறான்னு அருமையாடா. அவ்வளோ அங்கே பாருங்க அல்டிமேட்டாக எதுவும் சொல்ல அவன் பாட்டில் படுத்துட்டாங்க. லைட்டாக அப்படி போட்டால் போதும். ஆள் இருக்கே தெரியல. வேற ஓடுறான். அப்படி ஏறான். சரி நீ பொட்டல் என்னடா பண்ணுற? இந்த இடத்துல சின்னதாக பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் செடியெல்லாம் மட்டும் முழுக போகிறேன். செடிக்குள்ளே முழுக போகிறேன். அருமையாடா வேறு லெவல்டா. சரி ஓகே நீ உட்கார். நானே அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா ஃபைனல் ஆளுங்க. இவனை பற்றி முடிச்சிட்டோம்னா ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இலையெல்லாம் ஆல்ரெடி ஒடிச்சா வச்சுருக்குறாங்க. அவ்வளோ தானே தெரில தானே? அப்பா எல்லாருமே அல்டிமேட்டான பிளான் போட்டுருக்குறேன். இங்கே பாருங்களேன். சும்மா எல்லாம் எதாவது கிடக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க. பயம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து உள்ளே உட்கார அளவுக்கு க்ளீன் பண்ணி இது வந்துட்டான். நமக்கு செடியுமே பக்கத்தில் எடுத்து தான் வச்சுருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன். இதை அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா தீபக் நீ போட்ட பிளான் அப்படி வெளில தெரியுது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் வாங்கி இருக்க எடுத்து வரேன்னு. அவ்வளோதாங்க. இவனுமே வந்து பினிஷிங்கு. நமக்கு இந்த இடத்துல ஒரு இந்த மட்டையை வச்சு ஒளிய போகிறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா? எங்கடா ஆளைக்கான வந்து பார்த்து மட்டை கிடக்கு ஆளைக்கானு பார்த்தா இங்கே தெரியுதா பாருங்க இங்கே இருக்கிறான்னு. இவனுக்குள்ள ஒரு கண்ணுக்கு மட்டை அடைச்சி வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்கள அதுக்குள்ள இருக்கிறாங்க உள்ளே. அருமையாக ஒளிஞ்சிட்டாங்க. ஓகே நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒளிஞ்சு முடிச்சாச்சு. டைமு 1/2 மேலே ஆயிடுச்சு. அந்த போலீஸ் எங்கன்னு தான் தெரியலை. கால் பண்ணி பார்ப்போம் இக்கரா இருக்கிறேன்னு. பசங்க எங்கெங்கே மறைஞ்சிருக்கிறாங்களோ அதுக்கு நிறைய ஏரோ மார்க் வந்து காட்டுறேன். இந்த 5 இடத்துல தான் பசங்க வந்து மறைஞ்சிருக்கிறாங்க. ½ மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆச்சு? எப்படா வர்ற? உன்னை 1/2 மணி நேரத்தில் வரானா? எங்கே போனேன்? எங்கே வர வேணாம் சொல்லி சொல்ல. உன்னை 1/2 மணி நேரம் வரதானே சொன்னான். வர ஓகே கண்டுபிடிக்க ரெடியா? நீ கண்டுபிடிச்சிருவல? கண்டுபிடிச்சிருவ. இந்த சைடு இப்படி பார்த்துக்க. இதுக்கு நேரு இங்கிட்டு இது வந்து இங்கிட்டு. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய பிளேஸுங்க. என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் சின்னதாக குழு வந்து கொடுத்தாச்சு. இதுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கடா. போலீஸ் ஆஃபீஸர் வெறி கொண்டு கிளம்பிட்டாருங்க எல்லாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு. எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆனால் நம்ம பசங்க எல்லாருமே பயங்கரமாக சீக்ரெட் ரூம் ரெடி பண்ணி ஒளிஞ்சிருக்கிறாங்க.
அவ்வளோதான் சார், வாங்க சார் போவோம். அங்கிட்டு போய் அந்த அங்கிட்டலாம் பார்ப்போம். வாங்க போவோம். ம் இந்த மாதிரி ஆளெல்லாம் இந்த மாதிரி மரத்தில் தான் ஒழிஞ்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க இன்னைக்கு போகிறோம். அக்காமாக்கா போலீஸ் ஆஃபீஸர்னா அப்படி தாங்க இருக்கேன்னு. ஏன்னாச்சு இல்லை இங்கே இல்லையா? என்ன சார் நீங்கள், நான் அண்ணா சொன்னல இங்கே இருக்க மாட்டாங்கன்னு. போங்க சார். நல்லா பார்த்துக்கங்க. இல்லை அந்த மரத்துக்கு போறீங்களா? சார் அங்கிட்டலாம் பார்ப்போமா என்ன? இதை பார்த்துட்டு போங்கிறீங்களா? கிட்ட வந்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்க போகிறாங்க. பக்கம் வந்துட்டாங்க. உட்காந்துருக்கிறது மாதிரியா மேல? ஏய் சார் ஒரு ஆளை கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புலங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் கண்டுபிடிச்சிருவீங்களா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எதுவும் சார் நம்ம இங்கிட்டு போகிறோம்? எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த பக்கம் சந்தேகமாக இருக்கா உங்களுக்கு? காலு தெரியுது. ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, எவ்வளோ நேரம் தான் குத்த வச்சு உட்காந்துருக்குது. சார் அதான் முதல்ல பார்த்தோமே சார், இங்கெல்லாம் யாரும் இல்லை சார். ஓ வாமியா பார்க்க திரும்ப வாரியா? வெளில வந்து வாயா, உங்களை பிடிச்சாரியா போலீஸ் சார்? இந்த இடம் ஃபுல்லாக பொட்டல் தான். இந்த இடத்த பற்றி நான் செக் பண்ண போகிறேன். அடேங்கப்பா, அருமையான போலீஸ் சார் பாரு போலங்க. கண்டுபிடிக்க போகிறேன், எல்லாரையும் கண்டுபிடிச்சிடணும். 2 எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டா சார். பொட்டலுக்குள்ளே இருப்பாங்க சார், குழி நொண்டி சிலர் உள்ள கூட ஒளிஞ்சிருப்பாங்க சார். அதெல்லாம் பட்டு போன சரிங்க சார். பாவையா வாயா வாயா கண்டுபிடிச்சா? அடே எங்க அப்பா, சரியான போலீஸ் ஆஃபீஸருங்க. சார் அடுத்து எங்கே சார் செக் பண்ண போறிய? சுற்றி செக் பண்ணுறீங்களா? செடி ஆடுறதுக்கு பயப்படுறேன். அம்புட்டு ஓப்பன் பிளேஸ் இங்கே ஒழிய போகிறாங்க. கொஞ்சம் உங்களுக்கு நியாயம் வேணும். இதுக்கு எங்கேயாச்சும் ஒழிய முடியுமா? ஐயோ, நம்ம ராஜேந்திரன் அனைத்து வீணாகி விட்டது. குறுகிய பிளேஸ் தானே, நம்ம வந்து குழு கொடுத்துட்டோம் இந்த சைடு தான் சொல்லிட்டு பொட்டல்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். இருந்தாலும் ஒருத்தரை சுலமாக கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னா அவன் வந்து இருக்கிறதே நல்ல இடத்துலங்க. செடியெல்லாம் செக் பண்ணியாச்சு, இனிமேல் பொட்டலை தான் செக் பண்ணணும். செக் பண்ணிடுவோம். ஏன் சார் செடிகள் யாரும் இல்லையோ? நீ நல்லா பார்த்தில செடியை ஃபுல்லாக? நீ பொட்டல் என்னத்தை செக் பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, அருமையாக பொட்டலில் தான் இருக்குல்ல, என்ன பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை சார் இங்கே. ஆஹா, தண்ணிக்குள்ள இருந்தாலும் இருப்பாங்களோ? இது என்னமோ சும்மா எல்லாம் கிடையாது. தண்ணியில் பார்ப்போமா என்ன? தண்ணிக்குள்ள சார் ஆட்டுக்குட்டி சார். அடே அப்பா, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் செடிகள் இருந்தாங்க. அது எப்படி தான் இருந்தாங்கன்னு தெரியல. ஓகே, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நீங்கள் பெரிய ஆஃபீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பாக்ஸை தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாய்.